ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் அழகாக டிசைன் பண்ணி தைக்கிற டெய்லர்ஸாக நீங்கள் உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. டெய்லரிங் ஜாபில் என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 6 முக்கியமாக சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் என்ன அப்படின்னா, பேக் பெயின், அதுக்கப்புறம் நெஞ்சு சளி, மூச்சு விடுறது சம்மந்தமான பிரச்சனைகள், தோல் சம்மந்தமான பிரச்சனைகள், யூரின் இன்ஃபெக்ஷன், வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க, காலில் நரம்பு சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கடுத்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள். நிறைய நேரம் உத்து பார்த்து தைக்கிறதுனால கண் சம்மந்தமான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 6 விஷயத்துக்கும் என்னென்ன தீர்வுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரத்தில் இருக்க ஒரு பொருளை 20 செகண்ட் உத்து பார்க்கறது. இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணுக்கான ஸ்ட்ரெயின் கம்மியாகும். அடுத்தது யூரின் இன்ஃபெக்ஷன். யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் வாஷ்ரூம்ஸ் எந்திரிச்சு போயிட்டு வாங்க. அது நீங்கள் போகாமல் தொடர்ந்து ஒர்க்லேயே இருக்கிறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ஒர்க்கிங் ஸ்பேஸ் பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். அதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்த காற்றோட்டமாக பார்த்துக்கோங்க. ஆக்சிஜன் லென்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்ட காற்றை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடக்கூடிய பிளான்ஸ். இந்த மாதிரி பிளான்ஸை உங்கள் ரூமை சுற்றி வச்சுக்கலாம். சின்ன சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணும்போதும் பிராணாயாமா பண்ணும்போதும் இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷன் ஒரு ஸ்டூல்லையோ சேர்லையோ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாதம் தரையில் பதிகிற மாதிரி பார்த்து உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி பதிகிற மாதிரி ஹைட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர பாடி பெயின் கம்மியாகும். அதே மாதிரி எந்த ஜாபாக இருந்தாலுங்க ப்ராப்பர் பேலன்ஸ் டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட்ற காய்கறி அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பழங்களை தினமும் எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அதனால் அலர்ஜினால் வரக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். பேக் பெயினுக்கும் மற்ற பெயினுக்கும் சிம்பிளான ஆசனாஸ் நம்ம எடுக்கலாம். அது என்னென்னா டடாசனா எடுக்கலாம். அடுத்து மவுண்டன் போஸ், அதுக்கப்புறம் பத்த கோனாசனா, பட்டர்ஃப்ளை மாதிரி உட்காந்து பக்கமாக குனியறது. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு போஸ்லையும் நீங்கள் 15லேருந்து ஒரு 20 கவுண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 3 தடவை செய்யலாம். அதுக்கப்புறம் வால் சப்போர்ட்டில் காலை 90 டிகிரியில் உயர்வாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி தையல் மிஷின் மிதிப்பீங்களோ அந்த மாதிரி காலை உயர்வாக வச்சுட்டு அதே போல் தையல் மிஷின் மிதிக்கிற மாதிரியே உங்கள் பாதத்தை முன்னும் பின்னும் இப்படி மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்கள் வெரிகோஸ் வெயின் பிரச்சனையை தீர்க்கும். ஸோ ட்ரெஸ் டிசைனிங்கோட உங்கள் ஹெல்த்தையும் டிசைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.